சார் வணக்கம் சார். பாலமுருகன் சார். நீங்க வந்து சென்னை மாநகராட்சி ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டியில மெம்பரா இருக்கிறீங்க இல்லையா சார்? ஸோ இந்த சாலை ஓர இந்த கடைகள், தள்ளுவண்டி கடைகளை அகற்றுவதற்கோ இல்ல அப்புறப்படுத்துவதற்கோ இந்த நடவடிக்கைகளுக்கு மாநகராட்சியில ஒரு விதிமுறைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படி என்ன விதிமுறைகள் இருக்குது? அதை எப்படி பின்பற்ற அந்த கைட்லைன்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன் சார். அதாவது ஆர்டிகல் 7 2014 வெண்டிங் ஆக்ட் உருவாக்கியிருக்காங்க. இது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் தாக்கல் செய்யப்பட்டு இப்போ நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இது வந்து சாப்டர் 2 செக்ஷன் 3ல வந்து விற்பனை பகுதியாக அறிவிக்கக்கூடாத பகுதிகளில் வந்து மாற்றிடம் வழங்கணும். மாற்றிடம் வழங்கி அவருக்கு முறையான இடங்களுக்கு கூட பிறகு அப்புறம் மாற்றிடம் கொடுக்காம எந்த கடைகளும் அப்புறப்படுத்தக்கூடாது சென்னையில். ஆனால் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 விற்பனை பகுதிகளில் விற்பனை செய்யக்கூடாத பகுதியில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் சாப்டர் 8 செக்ஷன் 21 படி விற்பனை செய்யக்கூடிய பகுதியில் விற்பனை செய்யக்கூடாத பகுதியில் அறிவிக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை மீறி அவங்களுக்கு மாற்றிடம் வழங்காமலும் அண்ணா நகர் பகுதியில் கிட்டத்தட்ட திருவிக்கா பார்க்கு, புல்லாவண்டியூ மற்றும் சிட்கோ நகர் 4வது மெயின் ரோடு, அரும்பாக்கம், எம்எம்டி காலனி போன்ற பகுதிகளில் வந்து மாற்றிடம் வழங்காமல் அப்புறப்படுத்த பணிகளில் முறைகேடாக ஈடுபட்டு வராங்க. ஸோ இது சட்டப்படி விற்பனை வெண்டிங் ஆக்டுக்கு எதிரானது. மாற்றிடம் வழங்காமல் சென்னையில் எந்த பகுதியில் அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. செப்டம்பர் 9, 2013 ஜிஎஸ் சிங்வி அண்ட் கோபால் கவுடா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து வெண்டிங் சோனை டிசைட் பண்ணி முழுமையான மாற்றிடங்களை அறிவிக்கிற வரைக்கும் சென்னையில் எந்த கடைகளையும் அப்புறப்படுத்தக்கூடாது இந்தியா ஃபுல்லுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் உத்தரவு இருக்கு. அதனால மாற்றிடம் வழங்காமல் சென்னையில் எந்த பகுதியிலும் அப்புறப்படுத்தக்கூடாது. சரிங்க சார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். தள்ளுவண்டி கடைகளை உடைக்கிறதா சொல்றாங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஷெனாய் நகர் பகுதியில தள்ளுவண்டி கடைகளை உடைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த எம்எம்டிஏ காலனி இன்னைக்கு டேட் வந்து 14/3/2025. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க எம்எம்டிஏ காலனி கிட்ட தள்ளுவண்டி கடைகளை உடைச்சிருக்கிறாங்க. இப்படி உடைக்கிறதுக்கு சட்டத்துல விதிமுறை இருக்கா? இல்ல மாநகராட்சி அதிகாரிகள் உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்களா சார்? உடைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது சார். மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமையா பிரிவு 19/1Gல தெரு வியாபாரம் அடிப்படை உரிமையா சட்டத்துல நம்ம மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்கு வந்து யாருக்குமே உரிமை இல்லை. நீதிமன்றமே இந்த என்ன சட்டம் ஆர்டர் இருந்தாலும் ஹைகோர்ட்டே உத்தரவு போட்டிருந்தா கூட அப்புறப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முறையா நோட்டீஸ் வழங்கி 30 நாள் கால அவகாசம் கொடுத்து அவங்க வந்து முறையான மாற்று இடங்களை வழங்கின பிறகுதான் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட முடியாது. 200 ரூபா வந்து அவங்க ஃபைன் அபராதம் மட்டும் விதிக்க முடியுமே தவிர எந்த இடங்களில் கடைகளை உடைக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது மனித உரிமை மீறல். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சார், நீங்க என்கிட்ட பேசும்போது நீங்க சொன்னீங்க கமிஷனர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அதாவது சென்னை மாநகராட்சி கமிஷனர் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. என்னன்னா, மாற்று இடத்தை கொடுக்காம நீங்க கடைகளுக்கு நீங்க இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கடம் பக்கம் போக கூடாது. ஆனா மாற்று இடங்கள் ஒண்ணுமே காண்பிக்காம இந்த மாதிரி கடைகளை உடைக்கிறாங்க. அப்போ வந்து மாநகராட்சி அதிகாரிகள், மண்டலம் 8ல இருக்கிற அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி கமிஷனருடைய உத்தரவுகளை மீறுறாங்களா, இல்ல அவங்க அதை கீழ்ப்படிய மறுக்கிறாங்களா, இல்ல இவங்க தன்னாட்சியா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அது எப்படி சார் இது? அதாவது ஆக்கிரமிப்புகள் அகற்ற முன்னாடி எங்க சாலையோர கடைகள் இருந்தாலும் அவங்களுக்கு முறையா மாற்று இடங்களை அறிவிக்க சொல்லி 24/1/2025 ஆணையர் அவர்கள் 9வது நகர விற்பனை குழு கூட்டத்துல அறிவிப்பு விட்டுருக்காரு. எங்க ஆக்கிரமிப்பு ஆகட்டும் போது சாலையோர கடைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாற்று இடங்களை அறிவிக்கணும். அறிவிச்சு முறையான மாற்று இடங்கள் சென்ற பிறகுதான் நீங்க ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு கமிஷனர் உத்தரவு இருக்கு. ஸோ அதை மீறி சென்னையில கிட்டத்தட்ட 36 விற்பனை பகுதிகளை விற்பனை செய்யக்கூடாத பகுதியில அறிவிச்சுட்டு அவங்களுக்கான மாற்று இடங்களை முறையா அறிவிக்காம இவங்களே அப்புறப்படுத்துற முயற்சியில் நடவடிக்கையில தன்னாட்சியா சுயமா ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பண்றாங்களா? என்ன நோக்கத்துல இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இவங்க எல்லாம் வந்து ஏஐகள் எல்லாமே சென்னை கார்பரேஷன்ல வந்து கவுன்சிலர்களுடைய அடியாளர்களாக செயல்படுறாங்க சார். மாற்றுத்திறனாளி கடைகளை உடைச்சிடுறாங்க. போரூர்ல ஒரு இஷ்யூ, அவங்க அம்மா பிஎஸ்சி படிச்சிருக்காங்க. 2009 இந்திரா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்துல படித்த வேலைவாய்ப்பு இளைஞர்கள் வந்து பங்கடைகளை உருவாக்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க அரசு. ஆனா இன்னைக்கு வந்து அதையும் மீறி இன்னைக்கு வந்து சட்டமே தெரியாம அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா பங்கடைகளை உடைச்சிடாங்க, மாற்றுத்திறனாளி கடைகளை உடைச்சிடாங்க. கவுன்சிலர் கட்டிங் கேட்கறாங்க, கொடுக்க முடியல, அந்த ஏவி சொல்லி ஏவி விட்டு கடைகளை உடைக்கிறாங்க. இது வந்து 2014 சட்டம் வந்த பிறகுமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சட்டத்தையே வயலன்ஸ் பண்றாங்க. இது தொடர்ந்து நடைபெறுது. இது அரசு கண்டிக்கணும், மாநகராட்சி ஆணையர் அதை கண்டிக்கணும், இதை தடுக்கணும். இது மனித அடுத்த கட்டமா இது இப்படி பண்றாங்க இல்லையா? இது அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இதுக்கு இவங்களுக்கு நீதி கிடைக்கும்? இதை வந்து நம்ம ஆணையர் கவனத்துக்கு கொண்டு போகணும், இல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். 30 நாள்ல நம்ம சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். இந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு. சரி, ஓகே, நன்றி சார், நன்றி, தேங்க்யூ சார்.